வெல்கம் டு என்மேக்ஸ் சிவல் முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிக்னோமெட்ரியில் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரேஷியோஸ் அந்த ட்ரிக்னோமெட்ரிக் டேபிள் எழுதுறதுக்கு ரேஷியோஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னால் நமக்கு என்ன இருக்கணும்? ஆல் ஆங்கிள்ஸ் 60, ஆல் சைட்ஸ் ஈக்குவல். ஆனால் இப்போ நம்ம ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? 0, 30, 45, 60, 90. ஸோ 45 ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ 30யும் 60யும் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம். இப்போ இங்கே ஒரு பைசெக்டர் வரைகிறோம். ஸோ இது 90 டிகிரி ஆயிரும். பைசெக்டர்னும் போது இது 30, இது 30. ஸோ டி ஓகேங்களா. இங்கே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணதுனால ஹாஃப் த கரெக்டாக எடுக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? இதை ஏன்னு வச்சுக்கலாம், இதை ஏன்னு வச்சுக்கலாம். அப்போ டோட்டல் லென்த் என்ன வந்துருச்சு? 2a. அப்போ ஆல் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும்ல, அதனால் 2aன்னு எடுத்துருக்கோம். ஃபார் இந்த பர்பஸ்க்காக தான் இந்த இடத்துல நம்ம 2aன்னு எடுக்கிறோம், ஃபார் கேல்குலேஷன் பர்பஸ். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஏபிடி கன்கரண்ட் ட்ரையாங்கிள் ஏடிசி ஏன்றது உங்களுக்கு புரியும். இந்த சைடு 90 டிகிரி, இந்த சைடு 90 டிகிரி, இந்த ரெண்டு சைடுமே 60 டிகிரி. ஸோ இது ரெண்டும் 30 டிகிரி. இல்லைனா இந்த சைட்ஸ் ஈக்குவல். ஸோ ஏதோ ஒரு ரூல் படி ரெண்டுமே கன்கரண்ட்டுன்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கன்கரண்ட் போட்டதுக்கப்புறம் நம்ம வேறு அடுத்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். இப்போ sin 30 இங்கே போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். sin 30 நமக்கு வேணும். sin A 30 போட போகிறோன்னா ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ் 2a போட்டாச்சு. அப்போ கட் பண்ணால் 1/2. cos 30 போட்டால் என்ன பண்ணுவோம்? நம்ம அட்ஜசண்ட்டுக்கு போகணும். அட்ஜசன்ட் நமக்கு ஏடி வேணும். அப்போ அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ரைட் ஆங்கிள் இருக்கிறதுனால பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர் ப்ளஸ் டிஏ ஸ்கொயர். ஸோ இங்கே 4a ஸ்கொயர் வந்துடுமா? 2a த ஹோல் ஸ்கொயர். இந்த இடத்துல பிடினா a ஸ்கொயர், இங்கே டிஏ தெரியாது. ஸோ 3a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டிஏ ஸ்கொயர். அப்போது √3a இஸ் ஈக்குவல் டு டிஏ. ஸோ இந்த இடம் என்ன ஆயிரும்? √3a. அப்போ இங்கே இது என்ன ஆயிரும்? √3a டிவைடட் பை 2a. ஸோ √3/2. tan 30 என்ன வந்துடும்? sin divided by cos. So 1/2 divided by √3/2. 2 cancel 1/√3. ஸோ இப்போ இது sin cos tan எழுதியாச்சு. அப்போ அப்படியே நம்ம என்ன எழுதலாம்? கொசிக்கண்ட் இதோட ரெசிப்ரோக்கலாக இருக்கும். கொசிக்கண்ட் 30 என்னது? 2/1. சீக்கண்ட் காஸோட ரெசிப்ரோக்கல். அப்போ 2 divided by √3. காட்டு டேனோட ரெசிப்ரோக்கல். ஸோ cot 30 இஸ் ஈக்குவல் டு √3. ஸோ டேபிளில் 30 டிகிரி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதே 60 கண்டுபிடிக்கிறோன்னா நம்ம சைன் பியை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்போ sin 60 என்னவாக இருக்கும்? இப்போ ஆங்கிள் இங்கேருந்து கண்டுபிடிக்கணும். அப்போ ஆப்போசிட் என்னவாயிரும்? இந்த இடத்துல √3a டிவைடட் பை அட்ஜசன்ட் 2a. லாங்கஸ்ட் சைடு தான் அட்ஜசன்ட், அதில் டவுட் இல்லை. காஸ் என்ன வரும்? அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைப்போட்டனஸ். ஸோ இப்போ இங்கே தான் ஆங்கிள், அப்போ இதுதான் அட்ஜசன்ட். ஸோ 1/2. tan 60 என்ன வரும்? sin divided by cos. ஸோ √3 divided by 2, 1/2. ஸோ √3. கொசிக்கண்ட் என்ன வரும்? கொசிக்கண்ட் 60 சைனோட ரெசிப்ரோக்கல் 2/√3. சீக்கண்ட் 60 காஸோட ரெசிப்ரோக்கல் 2. cot 60 டேனோட ரெசிப்ரோக்கல் 1/√3. ஸோ 60யும் 30யும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 0 and 90 பார்த்துடலாம்.